பிரசன்னம் உங்க மேல இறங்கி இருக்கிறது. தேவன் தன்னுடைய ஆவியை இருக்கிறார். இன்னும் அந்த ஆவி கொழுந்து விற்று இயேசுவின் நாமத்தில் எரியும்படியாக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகவே இந்த காலைகளில் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையினால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்போது சாட்சியின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தேவன் உங்களுக்கு நன்மைகளை சாட்சியாக நீங்கள் அறிவிங்க. 2 நிமிஷத்துல நீங்கள் அறிவிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன் நம்ம சாட்சி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு சீக்ரெட் இருக்கு. நான் சாட்சிக்கு வச்சிருக்கிற இன்னொரு பெயர் என்னன்னா அடுத்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வழி. அல்லேலூயா. நீ ஒரு சாட்சியை நீ சொல்ல ஆரம்பிச்சுட்ட அடுத்த அற்புதத்துக்கு நீ தயாரா இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயாரா வைப்பா. சாட்சி இருக்கிறவங்க நீங்க சீக்கிரமாக எழும்பி வந்து உங்க சாட்சிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து தேவனுக்கு கொடான கூடி நன்றி. போன வாரம் சென்னைக்கு போயிருந்தேன். போய் சாமியோட சபைக்கு போயிருந்தேன். சபையில் சாட்சி சொல்கிறாரு. சாட்சி சொன்ன எல்லாம் சந்தோஷமாக கை தட்டினாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கேருந்து நல்லா என்ன எப்படி கொண்டு போனார், அப்படியே சுபத்திரமாய் கொண்டு வந்தார். இங்கே வந்து தான் உடம்பு நல்லாத ஆகி போயிடுச்சு. ஜுரம், சளி, தொண்டை பேச முடியாத ஆகி போயிடுச்சு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒரு பொண்ணு எனக்கு பெண் குழந்தை தான் வேணும், எனக்காக ஜபம் பண்ணுங்காயா அப்படின்னு சொல்லிச்சு. நடுவயிலே நின்று ஜபம் பண்ணி அனுப்புனேன். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு 1 வாரம் ஆகுது பெண் குழந்தை பிறந்து. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. நைட்டு எங்கள் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், சளி இது இருந்துச்சு. அவன் இரும்பிக்கினே இருந்தான். நைட்டு 2 மணிக்கு ஜபம் பண்ணுமா, நான் போமா ஜபம் பண்ணாம்மா மருந்து கொடுத்தா சளி நிற்கல அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், எழுந்திரிச்சு என்னால் போக முடியல. நான் அங்கேயே இருந்து ஜபம் பண்ணேன். 10 நிமிஷம் தான் அந்த இரும்புல எல்லாமே நின்று போச்சு. நான் காலையில் அங்கே ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போனோடனே நான் கோயிலுக்கு போகிறேன் கிளம்பி. எங்கள் தங்கச்சி நினச்சி, ஆமாம் நீ இப்போ எனக்கு 1 வாரமாக கண் பார்க்க தெரியல, சுகர் அதிகமாகிடுச்சு, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஜபம் பண்ண சொல்லுவேன். அப்போ உனக்கே தெரியல, நீ எப்படி பஸ் ஏறி போக தெரியல, என்னை இப்படின்னா ஆண்டவர் சர்ச்சில் கொண்டு விட்டுருவாருன்னு சொல்லிட்டு கோழி பண்ணையில் நிற்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. பஸ்ஸு ஏறிட்டேன். பஸ் ஏறி செஞ்சில் இறங்கி ஒருத்தவங்களை கேட்டேன், திருவண்ணாமலை பஸ் எங்கே நிற்கிறேன். அவ்வளோ அளவுக்கு எனக்கு தெரியல. இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே நின்று இந்த ஆலமணியில் ஒரு என்னை தாண்டி வந்தேன். நான் தாண்டி வர முடியாதால் தான் உன்னை நான் கூப்பிட்றேன், நான் கூப்பிடுவேனான்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு வந்தேன். வெளியே வந்து இப்போ சர்ச்சுக்கு வரும்போது கூட எனக்கு இது தெரியல. இங்கே வந்தபாடு எனக்கு கொஞ்சம் பார்வை தெரியுது. இந்த வசனத்தை படித்தேன். நான் புதன்கிழமை ஆப்ரேஷனுக்கு போகிறேன், கண் ஆப்ரேஷன். எனக்காக எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. பெறவலங்கு 2 கண்ணிலுமே பெறவலங்கு இருக்குது. சுகர் அதிகமாக இருக்கிறதால உரிக்க மாட்டாங்க சொன்னாங்க. நாங்கள் சாப்பாடு இந்த 1 வாரமாக கண்ட்ரோலில் இருக்கிறேன். போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து கண் உரிக்கிறேன். எனக்காக ஜபம் பண்ணுங்க. நான் அடிக்கடி பாஸ்ட்டை ஏட்ட சொல்லுவேன், எனக்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. எங்கள் குடும்பத்தை வழி நடத்துறது நான் தான், வேறு யாரும். எனக்கு இந்த பார்வையை கூட ஆண்டவரே திடீர்னு அப்படியே எனக்கு அப்படியே மங்கள தூரம் வரவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்காக ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் வந்து என் தலைக்கு அப்படியே அக்கினி இறங்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு இந்த நேரத்தில். தேவலோகத்திற்கு பிதாவே, எங்களை இன்றும் ஜீவனுள்ள சக்தி உள்ளாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்ற உங்களின் ஞாபகமாக எனக்கு 2 நாட்களில் நடந்ததை உங்களை இந்த சாட்சியாக சொல்ல கடமைப்பட்டுள்ள அந்த சாட்சியின் விபத்து சொல்ல போகிறேன். அதாவது நான் இந்த சர்ச்சிலே ஒரு சில்ட்ரன் பாஸ்டராக இருக்கிறேன். இந்த சமயத்திலே
என்னுடைய முதல் பாட்டு என்பதை ஒரு புக்கு வடிவமாக நம்ம காலம் சென்ற நம்மளுடைய தலைமை போதகர் தேவதாஸ் என்பவர் கொடுத்து வழி நடத்தி கொண்டிருந்தேன். அவர் காலமாக விட்டதனால் அடுத்த பாட்டை எப்படி நம்ம வாங்க வேண்டும், எப்படி செய்யணும் ரொம்ப திட்டத்தையாக இருந்தேன். நான் ஜாக்கப் பற்றி அணிகரை பற்றி கேட்டேன். அவரும் தருகிறேன் என்றார். இருந்தாலும் ரொம்பவும் அவர் ப்ரெஸ் பண்ணி கேட்கறதுக்கு அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது என்று கூட நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் எங்கள் பிள்ளைகளை நடத்தும் போது அந்த புக்கு வேணும், அப்போதான் எங்களுக்கு புரிகிறது என்று சொன்னார்கள். எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டு என்னாலே அது எப்படி வாங்க முடியும் என்றும் தோன்ற முடியவில்லை. ஆனால் ஒரே சின்ன மகன் அந்த சமயத்திலே ஏசிட்டு நான் ஒரு என்ன முறையிட்டேன் என்றால், இந்த புக்கு வராமல் நான் உங்களுக்காக அந்த பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன், இது கூட செய்ய மாட்டேங்கிறேன், நீங்கள் இந்த புக்கு தரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாரம் நாங்கள் செல்வது எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் என்று ரொம்ப இப்படிதான் தவம் பண்ணினேன். இப்படிப்பட்ட சமயத்தில் ஏதாவது முன்னாள் இந்த இடத்துக்கு வந்தேன், ஏதோ ஒரு ரேஷங்கிற விஷயமா வந்தார். அப்போ அவர் வந்து இந்த பாஸ்டர் இருக்காரு, நம்மளோட தலைமை நிறுவனர், அவர் இன்னும் கூப்பிட்டு வந்து இந்தப்பா இந்த என்னை பற்றி தான் சொல்ல ஒரு புக்கு இந்தப்பா நீ வச்சுக்கப்பா, நான் நல்லா ஒரு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னாரு. அப்போதான் இயேசுவோட மகிமை எனக்கு தெரிந்தது. உடனே இங்கே வந்து விட்டு என்னுடைய ஆசையும் தீர்ந்தது, இந்த கிழனுடைய ஆசையும் தீர்ந்தது. இனிமேல் நம்ம ஏசையா இருக்கப்ப எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஒரு பல மாதங்களாக சபைக்கு வர முடியல. எனக்கு எப்படியாச்சும் இந்த ஆராதனை தான் என் பையன் சொன்னான். என் பையனை பார்க்க முடியல, அப்பா அம்மா வீட்டில் யாரும் பார்க்க முடியல, ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். ஆனால் வேலைக்கு போவேன், டெய்லி எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு என்ன அவங்களாம் வந்துட்டே இருக்கு. என்னால் இந்த சபையில் உட்காரவே முடியல ஒரு நிமிஷம் கூட. என் அண்ணன் பொண்ணு பாடும்போது என்னால் தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையன் சொன்னான், நீ எப்படியாச்சும் நீ எதுக்கு வரையோ ஆடாதவங்க நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னான். அடித்து பிடிச்சி வந்தேன், பஸ்ஸு கிடைக்கல, தொங்கிக்கின்னு கூட நான் போகணும், இந்த ஆராதனை கலந்துக்கணும். அவங்க சொன்ன சின்ன பையனாங்க, அவங்க சொன்ன வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை, அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு சீட் எனக்கு கிடைச்சிது. அது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மருமக பிள்ளைய பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என் பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. ஏன்னா அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் அப்போலாம் ரொம்ப கஷ்டமான நிலைமை எங்களுக்கு. அப்போ எனக்கு சர்ச்சுக்கு வந்து 30 ரூபா கொடுக்கும் எங்கள் அண்ணன். இப்போ 30,000 ரூபாய் சம்பாதிக்க எனக்கு ஆண்டவர் கேள்வி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணோ என் தம்பி பசங்களோ யாருமே யார்கிட்ட கையெழுந்தக்கூடாது. அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். கடைசி மரண வரி என்னமோ என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை நான் பார்க்குறேன். என்னால் உங்களுக்கு பார்க்க முடியும். எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. பணம் சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் முன்சாமி எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு 30 பைசாக்கு இல்லாத இருந்தேன். 30,000 ரூபாய் இன்னும் 30 லட்ச ரூபாய் கூட கொடுக்க ஆண்டவரால் முடியும். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் செய்வார். நீங்கள் விசுவாசித்த ஆண்டவருடைய மகிமை காண்பீர்கள். வண்ணமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சொல்லுவார். வண்ணமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சொல்லுவார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சோதரம். கர்த்தர் கடந்த வாரம் முழுதுமாய் கண்ணீர் மணி போல பாதுகாத்து தேவையெல்லாவற்றையும் சந்தித்த என் தேவனுக்கு கோடான கோடி சோதரம். எங்கள் மகள் கூட வந்து இந்த தீபாவளி வந்து வரிசை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, கடவுள் செய்வார் நம்மளுக்கு. இது வரைக்கும் அவர் தானே நம்மளை வழி நடத்தின்னு வர்றாரு. இப்போ ஊழியக்கார் இல்லை, ஆனாலும் அந்த ஸ்தானத்துலேருந்து கடவுள் தான் எங்களை நடத்துகிறாரு. ஒருத்தர்கிட்டயும் போய் 1 ரூபாய் கேட்காதபடி, 1 கிலோ அரிசி கேட்காதபடி, 1 ரூபாய் போய் நாங்கள் கை நீட்டாதபடி அந்த தேவன் வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினே வர்றாரு. நான் வந்து அதை நினைச்சு பார்த்தா கூட முடியல, அதை சொல்லி பார்த்தாலும் தீரல. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்போ நான் நினைச்சேன், ஏசப்பா ஒரு கால் சவரனா கூட 23,000 ஆகுதுன்னு சொல்றாங்களே, இப்போ நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, ஆனாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு படுத்துட்டேன். அப்போ கரெக்டாக நீ ஞாபகம் வருது. நான் வந்து $1 ஒரு மோந்திரமோ மாரடி கடையில் வச்சேன். கரெக்டாக அந்த சிந்தனை வருது, எனக்கு அந்த நகையை மூட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கள் மகா கிட்ட சொன்னேன், நான் $1 ஒரு நகையை வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மருமப்பிள்ளைகிட்டே சொன்னேன், இந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன்பா, அதை மூட்டு நான் கொடுக்குறேன், அதுக்கு மேலே எதானாலும் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்கக்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ச்சு. சரி, அது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு. சரி, நம்ம இப்படி சொல்லும் போது அந்த மகன் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொண்டு ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி வாங்கி போயிட்டு அந்த நகையை மூட்டலான்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது 7,500 ரூபாய் போட்டுருந்தாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 8,000 ரூபாய் எடுத்துட்டு போனால் அவர் மீண்டும் கணக்கு பார்க்கும்போது 7,900 ரூபாய் வந்துச்சு. சரி, அவர் 300 ரூபாய் குறைச்சிட்டு கம்மி பண்ணி அப்படியே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் சொன்னேன், இது 1/4 சவரம் இருக்கான்னு எடை போடுங்க, 1/4 சவரம் கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, 1/4 சவரத்துக்கு 1/2 கிராம் அதிகமா இருக்குதுமா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நினைக்கிறேன், ஏசப்பா பாரு, அந்த இடத்துல கூட ஒரு 1/2 கிராம் சும்மா அது ஒரு இதுவா இருந்தாலும் அதை கூட எப்படி பண்றாரு, என்னை மேன்மையா வைக்கிறாரு அந்த இடத்துல கூட. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், நான் ஜபம் பண்ணிட்டு வந்தேன், ஒரு 1/4 சவரத்துக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லி. இல்லம்மா, 1/4 சவரத்துக்கு மேலேயே இருக்குன்னு. அப்ப அதை வாங்கிட்டு வந்து அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன். ஆனா அது தேவை எல்லாவற்றையுமே கடவுள் அற்புத விதமா அதிசய விதமா ஒரு குறைவில்லாதபடி நாங்க வந்து இதுதான் குறைன்னு சொல்லாதபடிக்கு என் தேவன் வந்து என்னை வழி நடத்தினாரு, எங்க குடும்பத்தை வழி நடத்தினாரு. நான் நினைக்கிறேன் ஒரு நாளும், ஏசப்பா நான் அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஏசப்பா தான் எனக்கு பதில் சொல்றாரு. அவர் இல்லைன்னா கூட நான் இருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட போய் 10 ரூபாய் கேட்காத, 1 கிலோ அரிசி கேட்காம எதுக்குமே இது வரைக்கும் அவர் இல்லைன்ற ஒரு கவலை இருக்குது கண்டி. அவர் இல்லை, இதனால நாங்க பட்னியா இருக்கணுன்ற கவலை கடவுள் எங்களை உள்ள. ஆனா என் தேவன் வந்து அற்புத விதமா அதிசய விதமா நடத்தின்னு வர்றாரு. நேற்று தினத்துல கூட அக்காலாம் வந்து கஷ்டப்படுறாங்க. இல்லையே, என்ன பண்றேன்னு ஃபோன் பண்றாங்க. பெரிய அக்கா ஃபோன் பண்றாங்க, காசு அனுப்புறேன்னு. சின்ன அக்கா பையன் பண்றான், பெரிய அக்கா பெரிய பையன் பண்றான், பொண்ணுங்களும் பண்றாங்க. நான் வேணாமா, நான் செஞ்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சேன்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி செஞ்ச, இந்த மாதிரி எப்படி 1/4 சவரம் 22,000 ஆச்சு, நீ எப்படி செஞ்ச? இல்லம்மா, நான் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி செஞ்சேன். எனக்கு வந்து நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் வந்து எனக்கு செஞ்சாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் எல்லாமே எனக்கு கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பாப்பா மட்டும் 2,000 ரூபாய் நான் அனுப்பிச்சு விட்ற சொன்னேன். இல்லம்மா வேணாம், எனக்கு தேவையான போது நான் கேட்குறேன், அப்போ அனுப்புங்க. இப்போ யாருமே எனக்கு வந்து என்ன அனுப்பாதீங்க, காசு அனுப்பாதீங்க, எனக்கு தேவைன்னு சொல்லும் போது அனுப்புங்க. கொஞ்சத்துல உண்மை இருந்தால் தான் அநேகத்துக்கு அதிகப்படியாக வைப்பார் கடவுள். இப்போ நான் வாங்கி உங்ககிட்ட வாங்கி நான் செய்யலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன்னா அது கடவுள் பாருங்க, நான் கணக்கு சொல்லணுமா, எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் தேவன் கூட அந்த நேரத்தில் கூட எல்லா தேவைக்குன்னு சந்தித்தார். பழத்து கூட போய் நிற்கிறேன், 1 கிலோ ஆப்பிள் 150 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கடையில் போனால் 250 ரூபான்றாங்க, இங்க கடவுள் எனக்கு 150 ரூபாய் கொடுக்குறாரு. அதுல கூட ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாரு. எந்த விஷயத்திலும் குறை இல்லாதபடி. அந்த ஸ்வீட் கடையில் போனா அவங்க ஒரு 100 ரூபாய் கம்மி பண்றாங்க, இருக்கட்டங்க எடுத்துன்னு போட சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன், ஏசப்பா பாரு, நம்ம முன்ன போகும்போது அவர் எல்லா தடைகளை மிக 2:13 படி எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு
திறந்த வாசலை நம்மளுக்கு வைக்கிறாரு. நம்ம தான் இவ்வளோ நாள் கடவுளை தேடாத விட்டுட்டோம், இவ்வளோ நாள் நம்ம கடவுளை வந்து இங்கே இது பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருக்கிற. இப்போ தினமும் நான் பைபிள் படிக்கும் போது இந்த கண்ணன் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதை வந்து படிக்கும் போது அப்படியே மறையிற மாதிரி இருக்கும். அப்போ கூட நான் கடவுள்கிட்ட, ஏசப்பா இவ்வளோ நாள் நான் படிக்காம வேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போதான் நான் கடவுள்கிட்ட பைபிள் உங்கள் பைபிள் எடுத்து படிக்கிறேன்ப்பா, அந்த கண்ணு பார்வை எனக்கு நல்லா கொடுங்க நான் பைபிள் படிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த 3 நாளாக வந்து இந்த கண்ணு பார்வை வந்து நல்லா தெரியுது, அந்த சதெல்லாம் மூடாத மாதிரி தெரியுது. அப்போ நேற்று கூட எல்லாம் பிரச்சனை முடிச்சுட்டு வந்து நான் வந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு கடவுளுக்கு செய்த நன்மைக்கெல்லாம் ஒரு காரியத்துக்கும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு அது முடிச்சுட்டு தான் நான் வந்து பார்த்தேன். என் தேவன் வந்து ஒரு காரியத்தையும் அற்புத விதமாக அதிசய விதமாக நடத்தி வருகிறார். எல்லாம் தீமைக்கும் நாசம் மோசத்துக்கும் விலக்கி சுக பல ஜீவன் கொடுத்து ஆசீர்வதித்து காத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமா வாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. போன வெள்ளிக்கிழமை வந்து ஜோஸ்வா டீச்சர் ஃபோன் பண்ணாங்க, இதுமாரி உங்கள் பையனுக்கு வந்து தலைவலியாக இருக்குது டீச்சர், எஸ்ஆர் வந்து அவங்க வந்து கூட்டின்னு போகிறீங்களா, தலைவலியாக ரொம்ப அழுகுறான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க டீச்சர், நீங்கள் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு சரியாயிடும். ஏன்னா அவங்க கிறிஸ்துவ டீச்சர் அவங்க. அதனால் நான் சொன்னேன், இல்லை நான் வரலை, நீ அவங்க ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே ஜெபம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். அவங்க நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டப்பா வார்த்தையை அனுப்பி அவங்களை குணப்படுத்துங்க சுவாமி, உங்களுடைய தழும்புகளால் குணமாகணும்னு சொல்லிட்டு அதை சொல்ல வார்த்தையை சொல்லும்போது அவனுக்கு சுகமாச்சு. கொஞ்சம் அரை மணி நேரம் சென்று நான் ஃபோன் பண்ணேன், என்ன டீச்சர் எப்படி நல்லா டீச்சர் இப்போ நல்லா நான் சாப்பிட்றான், தலைவலி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி கூட இன்னொரு விஷயம் கூட கர்த்தர் தேவை, என் குடும்பத்தின் தேவைகளை என் மாமா விட்டு போனால் கூட எங்கள் குடும்பத்தில் அதோட தேவைகளே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஒரு குறை இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆனால் இன்னொரு விஷயம் கூட, நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதில்ல, எனக்கு குடல் இறக்குன்னு சொல்லி ஸ்கேனில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கர்த்தருடைய கிருபையால் தான் நான் இருக்கிறேனே, வயிறு பெருசாகவே இருக்கும். ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து இந்த ஒரு சைடு வந்து எனக்கு தெரியுது, அந்த குடல் வந்து ஏறி இறங்குறது எனக்கு தெரியுது. இந்த பக்கமும் அந்த இடுப்பு சைடு சம வலி, என்னால் தாங்கவே முடியல. அப்போ மணி 2 மணி இருக்கும். எழுந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் ஒரு 2 மணி நேரம் சொல்லியிருப்பேன்ப்பா, நீ குணமாகிற வரைக்கும் இந்த வார்த்தையை நான் விடமாட்டேன். ஏன்னா வார்த்தையை அனுப்புகிற தெய்வம், வார்த்தைனால வார்த்தை வந்து பொய் சொல்லாது, வார்த்தை தான் அற்புதம். வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துற தெய்வம் ஐயா. ஏன்னா 2000 வருஷம் முன்பே என் நோயை நீங்க சுமந்தீங்க, அதனால எனக்கு நோய் கிடையாது, வியாதி கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கையிட்டு, அப்பா உங்க தழும்புகளால் நான் குணமானேன், அப்பத்தின் தண்ணியை ஆசிரியத்து வியாதியை விட்டு விளக்குங்க. இந்த அதுக்கு தோணுந்த வார்த்தைகளை எடுத்து 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த வலி எப்படிதான் போச்சு தெரியல. ஆனா அந்த வலி எனக்கு குடல்ல இருந்தெல்லாம் வலி, இடுப்பு வலி எல்லாத்தையும் கத்த சுகம் கொடுத்தாரு. அந்த வெள்ளிக்கிழமை கூட எங்கள் வீட்டுக்கு காசு இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் நாங்கள் கட்டணும், ஆனால் காசு இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போனால் யாரும் கூட்டே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர் பைபிள் எடுத்துன்னு போனாரு, யாரோ 80 ரூபா கொடுத்துக்கிறாங்க. அதை 30 ரூபா செலவு பண்ணிட்டு 50 ரூபா வச்சுருந்தேன். சரி 150 ரூபா கட்டணுமேனா, அப்புறம் பார்த்தா ரத்னா பொண்ணு எனக்கு 100 ரூபா கொடுக்குது கேட்ட உடனே அதை நான் கட்டினேன். அதே வெள்ளி நேற்று தினத்துல கூட காசு இல்லை. அப்படி இருக்கும்போது எசப்பா அவங்க தேவையை சந்திப்புன்னு சொன்னீங்க அப்படின்னா உடனே வள்ளி அக்கா வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்படியே நினைக்கும் போது வருது. கர்த்தர் பெரிய காரியம். என் பிள்ளைங்க சின்ன பிள்ளை வச்சுருக்கிறேன், இதுக்கு பட்டாசு வாங்கணுமே எங்கிட்ட, இல்லைன்னா எங்கள் நாட்டில் பட்டாசோட அவங்க வந்து கொடுக்குது பிள்ளைங்க. இப்படியா தேவையில்லை, அப்போ ஒன்று வழிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது. இப்படியா ஒவ்வொரு தேவையும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க. கர்த்தர் நல்லா அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. உடம்பு சரியில்லாத கிடக்குறான். கோவில்கிட்ட போனான், திருநாங்கலை ரோட்டில் போனான், இவ்வளோ காய்ச்சி பணத்தை வச்சுன்னுக்கிறான். என்னால் நடக்க முடியலையாப்பா, செல்ல வர விட்டுட்டான். 4 கால் பாசல் இருக்குது, என்ன சூது மகன் ஆடிட்டான். வந்தவளை நின்று எப்பா நான் சேர்த்து எனக்கு ஆட்டோ அனுப்பியாப்பாண்ணா. ஆட்டோ அனுப்பலை, இங்கேருந்து பார்த்துட்டு இப்படி எப்படி கட்டு தரமாடிக்கணும் வரான். என்னால் நடக்க முடியலையாப்பா, என் உடம்பு சுத்தமாக சொல்லி ஆண்டர்கிட்ட சாச்சாக்கா நிற்கிறேன். எனக்கு 4 கால் பாசல் சொன்னேன். ஏசாப்பா சொல்கிறேன், நன்றியா.
சாட்சி சொன்ன அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் எழுந்திருப்போம். தாத்தா கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம இந்த வாரம் கார்த்திகை திருவிழா நடுவில் சௌத்தரியம் போன வாரம் நான் வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உடம்பு ரொம்ப பலவீனமாகிடுச்சு. கர்த்தருடைய சோதரம் நான் பேஜாயிடுச்சு. பேஜாகி பார்த்து போனேன். கூப்பிட்டு அது மாதிரி எங்கள் பசங்க 2 பேர் வந்து தூக்கி நிற்க வச்சாங்க. அது பார்த்து என்ன கற்றுக்கு சோதனம். அப்புறம் ஆஸ்பத்திரி இது போனாங்க. இது போய் 2 குளுக்கோஸ் போட்டு ஏற்றி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரி கற்றுக்கு சோதனம். கற்றுக்காம சோபடுத்தினாங்க. கற்றுக்கு பிரச்சனை சோதனம். இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து யாருக்கும் இப்போ பாம்பு பற்றி சொன்னாங்க. நான் வந்து ஒரு பாம்பு கற்றுக்கு சோதனம். எங்கள் கைலிக்கு மேலான கீழாடு பக்கத்தில் ஒரு கைலி இருந்துச்சு, கரமாயிடுச்சு. அதை சுற்றி 200 பேருக்கு மேலே இருக்கும். அதை சுற்றி அந்த பாம்பு எல்லாம் கை வச்சுட்டு வந்த மாதிரி படம் எடுத்து ஆடிக்கிட்டு யாரும் ஒன்றும் மேலே அடிக்கவும் இல்லை. அப்புறம் சுற்றி நின்றுக்கிறாங்க. என்ன உழஞ்சானு நான் ஓடி பார்த்து பாம்புக்கு படையத்துக்கு தவிர கீழே. அப்புறம் போய் என்ன பண்ணேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் போய் கோல் எடுத்துன்னு கவுரு ஒன்று எடுத்துவாங்க. அதை கட்டி எங்கள் வீட்டில் சண்டை போட்டாங்க. இவ்வளோ சண்டைங்கிறாங்க, நீங்கன்னா கொம்பு வச்சு போடுறாங்க. அப்புறம் போய் அந்த நுனி கொம்பில் வந்து அந்த செடி ஒரு கட்டிட்டு சுருக்கு போட்டு அப்படியே எடுத்து போனேன். அந்த பாம்பு தலையான கொம்பு அப்படியே மாற்றி தூக்கினேன். அப்படியே இடிக்கிச்சு. அப்படியே தூக்கி போனேன். தூக்கி போய் அந்த புண்ணில் பறக்கலை விட்டு அந்த கவத்தை லூஸ் பண்ண கும்பலே லூஸ் பண்ணேன். அப்படியே ஓடி வச்சுருக்கேன். கற்றுக்க சோதனை. அதேமாதிரி கொல்லியில் வந்து கிணத்துல வந்து ஒரு பாம்பு, ஆனால் 3 வயசு பாம்பு. அது வந்து எங்கள் பையன் அந்த கிணத்துல 9 வயசுக்கு கீழே போய் ஒரு 5 வயசு வச்சிட்டேன். கற்றுக்க சோதனை. அது ஏறப்படை ஊற்றினா ஏற முடியாது. ஏறி வச்சு ஏறணும். படி கிடையாது. படி இல்லாத வச்சுட்டேன். அந்த கிணத்துல வந்து பாம்பு நெல்லை பாம்பு தான். அதையும் வந்து சுற்றி வருது. எங்கள் பெருக்கு வந்து அப்புறம் எங்கள் பெருக்கு சாவலை. அப்புறம் வந்து சுற்றி வருது தவிர ஏறத்துக்கு வழி இல்லை. அப்புறம் வந்து நான் போய் அதே மாதிரி தான் தோட்ட கம்பிச்சு அதை எடுத்து கோவில் கட்டி. ஆனால் சின்ன கோவில் தான் வெறும். அதை கட்டி தூக்கணும் பாரு. அப்படியே சுருக்கிச்சு. அப்படியே தூக்கி போனேன். காட்டில் போய் விட்டு எடுத்து கற்றுக்கிச்சு. அதுபோல் அந்த பாம்பு கட்டி சொன்னாரு. அந்த பாம்பு நான் போட்டு என்னை ஒன்றும் பண்ணலை. அப்படியே ஓடி போச்சு. திரும்ப வரல. கற்றுக்கிச்சு சொன்னேன். அப்புறம் மராட்டி கோழிக்கு வந்து தண்ணி கட்டினேன். தண்ணி மோட்டை விட்டுட்டு ஓட பார்த்தா போய் மொழியில் அந்த மூஞ்சாங்கட்டை அதில் வந்து எடுத்துக்கிட்டு இந்த பாம்பு தண்ணி போனது வெளியே வந்துக்கிறோம். அந்த மூஞ்சாங்கட்டியை கீழே மடித்து அப்படி காலை வச்சினேன். இது அந்த மூஞ்சாங்கட்டை வாயில் பூச்சி அந்த மூஞ்சாங்கட்டை நான் காலை வச்சுக்கிறேன். இது கறந்துட்டு காலை கறந்துட்டான். 2 வாயும் ஒன்றா கொண்டு தானே கடிக்கும். இது இந்த நடுமதி இருக்கவோ கடிக்க வாய் கொண்டு கூட. இந்த காலில் வந்து எனக்கு வெடிப்பு வரும், பனி வெடிப்பு. அந்த தோலை மட்டும் எடுக்குது. எடுத்துருச்சு, கரண்டி எடுத்துருச்சு. நான் என்ன பண்ணேன், அப்புறம் காலை பார்த்தா பாம்பு கீழான்னு சொல்லி காலை எடுத்து விழுந்துச்சு. கத்திரி சோதனை அது கடிச்சேன். எனக்கு பரவாயில்லை. கத்திரி சோதனை சரியா.
பாம்பு கூட கரெக்டா பனி வெடிப்புல தான் போகுது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நான் வந்து சர்ப்பங்களை எடுப்பார்கள் தாங்க. நம்ம தான் அதை எடுக்கணும். அது நம்மள என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதனால எல்லாம் நம்ம எழுந்திருப்போம். ஒரு சங்கீத பகுதியை தேவகிருபாகரன் அவர்கள் கொண்டு வருவார். இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முடிச்சுட்டு நாம் வேறு பகுதியை பார்ப்போம். சங்கீதம் 57ஆம் அதிகாரம் மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 704வது பக்கம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திருக்கையில் அவன் பரலோகத்தில் இருக்கிற ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனே, வானங்களுக்கு மேலாய் உயர்ந்தவளும் உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாய் உயர்ந்தவர்களும் உமது மகிமை பூமி அனைத்து மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நம் அனைவருக்காகவும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஜெபித்தோம், பாடல்களை பாடினோம். இப்போது சங்கீத பாகத்தை நாம் வாசிக்கலாம், வாசித்திருக்கிறோம். அதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணுவோம். இங்கு முதலாம் வசனத்தில் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். இங்க தாவீது ராஜா சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனாகிய நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. உனக்காக, எனக்காக, நமக்காக, இங்க வந்திருக்கிற யாவருக்காக செய்து முடிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவனுக்கு தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நமக்காக நம்ம எதையும் செஞ்சுக்க முடியாது, நமக்காக எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நினைச்சால் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, எல்லாருக்காக எதையும் செஞ்சு முடிப்பார். அப்ப அவர் எப்படிப்பட்ட தேவனா, உன்னதமான தேவன். சாதாரண தேவன் கிடையாது. இயேசு கிட்ட விளையாடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் உன்னதமான தேவன், எரிச்சலுள்ள தேவன், பட்சிக்கிறார், இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், வேடிய சாந்தமுள்ள தேவன், எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. அநேக நாட்கள் இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், வேடிய சாந்தமுள்ளவர், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் அவர் இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினின்னு வேதம் சொல்லுது. இதே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனாக்கி கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? நமக்கு ஆபத்து வரப்போது, பிரச்சனை வரப்போது, பலவீனங்கள் வரப்போது, கஷ்டங்கள் வரப்போது, போராட்டங்கள், எதிர்ப்புகள், தடைகள், நிந்த, அவமானம் எது வந்தாலும் வரட்டும். அப்ப நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? அந்த நேரத்துல உன்னதமான தேவனை நோக்கி நீ கூப்பிட்டீங்கன்னா உனக்கு பதில் கொடுப்பாரு. தாய் தப்பனை கூப்பிட முடியாது, சகோதரர் கூப்பிட முடியாது, உற்றார் உறவினர் ஜனத்தார் யாரையும் கூப்பிடாதீங்க. இயேசுவை மட்டும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அவர் பாதுகாப்பு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகள் வேண்டுதலை அவர் என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். அப்போ உனக்காக யாவையும் செய்து போடுகிற உன்னதமான தேவன். நமக்கு இது வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுக்கிறார், அதிசயம்
செஞ்சுகிறார், அடையாளங்களை செஞ்சுகிறார், நன்மை செஞ்சுகிறார், உதவி செஞ்சுகிறார். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுல இருந்து ஒரு சின்ன அற்புதம், அதிசயம், அடையாளம், நன்மை செய்யல எனக்கு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, மதுக்கரை யாரும் சொல்ல முடியாது. என்ன பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சா தெரியுமா? நாம் நிர்மூலமாக இருப்பதே கர்த்தருடைய சுத்த கிருபை. இது வரைக்கும் நீங்க சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நோய் நொடி இல்லாம இந்த ஆலயத்திலிருந்து உட்காரீங்கன்னா அது உங்க கிருபையில, என் கிருபையில, நம்ம கிருபையில, கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு இந்த ஆலயத்துல வராம எத்தனை பேர் என்ன பண்றாங்க? மறிச்சு போயிட்டாங்க, சிலர் மறைஞ்சு போயிட்டாங்க, எப்படியோ இருக்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எல்லாம் விட்டு நம்மளை நீக்கி இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறார். அப்ப உனக்காக என்ன பண்றார் ஆண்டவர்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் அங்கே கர்த்தரை என்ன பண்ணுவோம்? கூப்பிடணும்னு சொல்றேன். அப்ப எந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கம் வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, தடை வருதா, எதிர்ப்பு வருதா, குழப்பங்கள் வருதா, ஆபத்தே வருதா, மரணமே வருதா, அந்த இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். சங்கீதம் 138 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ கர்த்தர் எனக்காக, இந்த வசனத்தை எனக்காக என்ற இடத்துல நீங்க உங்க பேரை போட்டுங்க. எனக்காக யாவையும், என் பேரை போட்டு நான் படிக்கணும், உங்க பேரை போட்டு ஒவ்வொருத்தருக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ எதெல்லாம் முடிக்க முடியல, என்னால நடத்த முடியல, என்கிட்ட அந்த தகுதி இல்லை, அந்த எதுவும் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் செய்வார். பண தேவையா இருக்கட்டும், பொருளாதார தேவையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், வேற ஊழியமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், பிள்ளைங்க படிப்பு எதுவா இருந்தாலும் சரி, உன்னால முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று வேதத்துல இருக்கிறது. யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே 7ஆம் வசனம், 57ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்யணும். சுகம் கொடுக்கணும், பலம் கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், நல்ல சத்துவத்தை கொடுக்கணும், பண உதவி, பொருள் உதவி, இன்னும் பதவி, வேலை, வருமானம் எல்லாம் நமக்கு கொடுக்கணும்னு சொன்னா நம்ம இருதயம் யாருக்கு ஆயத்தமா இருக்கணும். இருந்தா கண்டிப்பா கொடுப்பார். உங்களுக்கு கொடுப்பாரு, எனக்கு கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பார். அவர் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல, வேற்றுமை கிடையாது அவர்கிட்ட. எல்லா மனுஷரும் ஒன்றுபடதான் கர்த்தர் நேசிக்கிறார். அப்ப இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன். நம்ம என்ன இருதயம் ஆயத்தமா இருந்தா இந்த ஆராதனைக்கு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆயத்தத்தோடு வந்துக்கிறோம், ஒரு தகுதியோடு வந்திருக்கிறோம், ஒரு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, வாஞ்சையோட, கர்த்தர் சத்தியத்தை கேட்க, சத்தியத்தின்படி நடக்க, சாட்சி சொல்ல நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த இறுதி நமக்குள்ள ஆயத்தமா இல்லைன்னா இந்த ஆராதனை நம்ம வர முடியுமா? ஒரு மனுஷனும் வர முடியாது. அப்ப இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். எப்பொழுதும் நம்ம ஆராதனையை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம சனிக்கிழமை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இருதயம் இருதயம் இருதயன்னு சொல்றாரு? என் கையை சொல்லக்கூடாதா, காலை சொல்லக்கூடாதா, மூக்கை சொல்லக்கூடாதா, வாயை சொல்லக்கூடாது? ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தெய்வம் என்னென்ன கேக்குது, முடிய கொடுக்குது, வேற கொழுக்கட்டை கேக்குது, என்ன கூழ ஊத்த சொல்லுது, என்னென்ன சொல்லுது. அதெல்லாம் தேவன் கேட்கல, அதை விரும்பல, அது வேஸ்ட். மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடுன்னு சொல்றாரு. ஏன்னா உன் இருதயத்துக்குள்ள நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்றேன். கத்தோலிக்க சபையில ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன தெரியுமா? இருதய ஆண்டவர். என்ன ஆண்டவர்? இருதய ஆண்டவர். அப்ப மற்றவர்களாம் இருதயம் இல்லையான்னு இல்லை. அவர் வந்து மற்ற தெய்வங்களை என்னென்னத்தையும் காட்டுது. ஆனா நம்முடைய தெய்வம் நம்முடைய இருதயத்தை திறந்து காட்டுறார். போட்டாலே பாருங்க, நம்ம இருதயத்தை அவங்க என்ன பண்றாரு? இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப இருதயம் ஆயத்தமாக்குறது. தேவனே என் இருதயம் ஆயத்தமாகுது, நான் பாடி கீர்த்தனை பண்ணி. இருதயம் ஆயத்தமா இருந்தா ஒரு மனுஷன் ஜபிப்பான், ஒரு மனுஷன் பாடுவான், ஒரு மனுஷன் சாட்சி சொல்லுவான், ஒரு மனுஷன் சங்கீதம் பேசுவான், ஒருத்தர் செய்தி கொடுப்பாங்க, ஒரு வர்ஷிப் பண்ணுவாங்க, அதை கேட்பாங்க. அப்ப எது
நம்முடைய இறுதியும் ஆயத்தமா இருந்தா இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரு? ஆயத்தமாக்குறது. என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழிங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். அல்லேலூயா. நாம அதிகாலையில நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பண்ணாதவங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுக்காக உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் சொன்ன வேதம் சொல்லுது, அதிகாலையில நான் என்ன பண்ணுவேன்? விழித்துக் கொள்வேன். அப்போ காலையில் நம்ம தண்ணி பிடிக்க வந்துக்கிறோம், ஏனங்கள் வந்துக்கிறோம், இன்னும் வேற எங்கன்னா போடும். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? ஏனுங்க சில பேர் எப்படியோ பண்றாங்க, அது அவங்க விருப்பம். அதிகாலையே நான் விழுவேன், வீணையை நாம ஒழிக்கிறது மாற்றம் இல்லை. நம்ம பாடும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டு கை தட்டுறோம், ட்ரம் அடிக்கிறோம், இன்னும் வேத வாத்தியங்களை வாசிக்கிறோம், அது கூட விழிக்கணுமா அப்படின்னு சொல்லு வேதம் சொல்லுது, நம்ம சொல்லலை. அநேக சபைகள் இது கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது, கை தட்டக்கூடாது, என்னென்னோ சொல்றாங்க, அது ஒழுங்கு. ஆனா வேதம் சொல்லுது, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அல்லேலூயா. நாம விழிக்கிறோம், நம்ம சுரமண்டலம் விழிக்கணும், வீணை விழிக்கணும். அப்படி வாத்தி கருவிகளோட நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்துல மகிமைப்படுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கலாம். மத்தேயு 5:8 ஏன் ஆண்டவர் மத்தேயு 5:8 இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நீ தேவனை தரிசிக்கணும், தேவனை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை கேட்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவருடைய முகமுமா தரிசிக்கணும்னு சொன்னா பணங்கிறவங்க தரிசிக்க முடியாது, பதவிக்கிறவங்க தரிசிக்க முடியாது, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை தரிசி வழி என்னன்னு சொன்னா இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கும், நம்முடைய உள்ள சுத்தமா இருக்கணும், ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் இருதயம் சுத்தம் இருக்குதுன்னா, மார்க்கு 7:21 பார்த்தீங்கன்னா இது படித்து நாம் முடிக்கலாம், நேரம் கடந்து போகிறது. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து, வெளியிருந்து இல்ல, உள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும். அல்லேலூயா. அநேக மக்கள் நம்மளை பார்ப்பாங்க, அவங்கள அவங்க வீட்டை பார்த்தியா, அவன் சர்ச்சை பார்த்தியா, அவங்க காரை பார்த்தியா, அவங்க பைக்கை பார்த்தியா, அவன் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தியா, அவங்களுக்கு வந்து வாழ்வை பார்த்தியா, இதான் பொல்லாத சிந்தனை. அல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்கள் இன்னைக்கு எங்க பாருங்க, நாட்டுல ஊர்ல தேசத்துல எப்படி நடக்கு, விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கு. விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகம். கொலைனா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனை கத்தி எடுத்து குத்துனாதான் கொலைன்னு கிடையாது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலை பாதகம் பைபிள் சொல்லுது. பகைச்சாலே போச்சு, அவுட்டு. கொலை பாதகங்களும் களவுகள், திருடு. அல்லேலூயா. களவுகளும் பொருள் ஆசை. என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க பொருள் வேணா அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், பொறாமப்படுறது. அடுத்தவங்க வீடு கட்டினா பொறாமை, அடுத்தவங்க பொருள் வேணா பொறாமை, அதை பார்த்தா பொறாமை. பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனம். எதையும் செய்வாங்க, எல்லாவற்றையும் செய்வாங்க, அதான் துஷ்டத்தனம். துஷ்டத்தனங்களும் கபடு, உள்ளத்துக்குள்ள வெளியே வரணும் பேசுறது, அதான் கபடு. கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வர்றோம். இதெல்லாம் எப்படிப்பட்டவங்களா? பொல்லாதவைகள், பொல்லாங்கானவைகள். இவைகள் எல்லாம் இந்த உள்ளத்திலிருந்து, உன் இருதயத்திலிருந்து, உன் மனசுல இருந்து புறப்பட்டு வெளியே வருமா. இது இத்தனை பாவம் இருக்கிற வரைக்கும் இயேசு உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ண முடியவே முடியாது. இது எடுத்து போட்டா வருவார், மனுஷனை தீட்டுப்படுத்த. அல்லேலூயா. அவ எது தீட்டுனா, ஒரு மனுஷன் ஒரு காலனியால ஊரை தொட்டா தீட்டுன்றான், அவன் இவனை தொட்ட அதில தீட்டு. இந்த பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், வன்கண்டு, தூசணம், பெருமை, இப்பொல்லாத சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள மனசுக்குள்ள வச்சு நம்ம ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்தை தேவன் ஒரு நாளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு நீ ஜெபம் பண்ணினா இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ள வரும். உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வார், குடும்பத்தை ஆசீர்வார், ஊழியக்காரர் ஆசீர்வார், இங்க வந்துக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக.
இதனால இந்த சங்கீதத்தை தேவன் பேச வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் பெங்களூர்ல என் கூட படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவரு ஒரு பாஸ்டா இருக்கிறார் பெங்களூர்ல. அப்போ அவர் சொன்னாரு, இந்த நாள் ஃபோன் பண்ணும்போது வந்து மெசேஜுக்கு வந்துருங்க. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு மழையா இருக்குது, தீபாவளி போக முடியாது, எல்லாம் ஒரு ரெஸ்ட் கூட்டம் முடியாது. அதனால சரி நானும் சொல்கிறேன், ஐயா இந்த வர முடியாது, நான் தீபாவளி கழிச்சு நான் வரேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் வந்து மெசேஜ் கொடுக்கணுட்டார். அல்லேலூயா. இது ஏன் சொன்னால் பெருமைக்காகல, தேவன் நம்முடைய மற்றவர் நம்மளை அழைக்காம போனாலும், நம்மளை கூப்பிட்டாம போனாலும், தெரிந்து கொள்ளாம போனாலும், கர்த்தர் நமக்கு ஒரு இடத்து கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான். அப்போ அந்த இடத்துல அடுத்த வாரத்தில் நாங்கள் மெசேஜ் கொடுக்க போகிறோம். ஜெபம் பண்ணிங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ செய்தி கேட்டு அதை பயன்பெற்று நீங்கள் ஆசீர்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அப்படியே இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாதி பேர் தான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சீக்கிரமா டைம் ஆகி போச்சு, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்றேன் மாத்திரம் அல்லேலூயா. மீன் குழம்பு இருக்குது போல வீட்டுல, எங்கன்னா தட்டி விட்டுருவோம் பாக்குற போல. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல தேவ செய்தியை சுருக்கமாக நம்ம கொடுத்து, இன்னைக்கு என்ன நாள்? சாரி, நாளைக்கு தீபாவளி. ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? நரகாசூரன் என்ன பண்ணாங்க? நரகாசூரனை அழிச்சிட்டாங்க. நரகாசூரன் யாரு? அவன் ஒரு அரக்கன். அந்த அரக்கனை அழிச்சதால அந்த நாளை என்னவா கொண்டாடுறாங்க? தீப ஒளினால கொண்டாடுறாங்க. என்ன ஒளி? தீப ஒளி. அதுதான் தீபாவளியா மாறி போச்சு. இங்க கூட நிறைய அரக்கன்க, பிசாசுங்க உங்க வாழ்க்கைய கெடுக்கும், உங்க பிரச்சனை நம்ம வருமானத்தை கெடுக்கும், உங்க பலவீனங்களை உண்டாக்கும். இப்ப இந்த நரகாசூரம் மாதிரி இருக்கிற இந்த அரக்கன்களை எல்லாம் நம்ம இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஓட்ட போறோம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. நாளைக்கு காலையில ஒரு பட்டாசு கொடுத்துருன்னு வச்சுக்க, அது 1000 வாளாவா கூட இருக்கட்டும், 10,000 வாளாவா கூட இருக்கும். ஆனா அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் பண்ணக்கூடாது, வெடிக்காது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏத்த போற விளக்கு மரண பந்தி என்னும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அணையா விளக்கு, நீதியின் வெளிச்சம். அல்லேலூயா. வருகிற ஆண்டு விழாவில் இன்னும் சரியா ஒரு மாசம் தான் இருக்கு. அநேக தேவைகள் இருக்கு. கண்டிப்பாக அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்னா, உங்களையும் வச்சு ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம அநேக பணங்களை வீண் விரயம் பண்ணியிருக்கோம். ஆனா தேவனுடைய நாமத்தை எழும்பி கட்டுறதுக்காக அதை நீங்க கொடுக்கும் பொழுதுதான் பரலோகத்துல உங்களுக்கான பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. ஒரு நபர் என்கிட்ட கேட்டாரு, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்க சொல்றாங்களே தெரியாம தான் கேட்கிறாரு, அறியாமையில கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாரு. என்ன நம்பர்? இயேசு கிறிஸ்துவோட அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றேன், பரலோகத்துல பஞ்சா அனுப்புறேன், சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அவருக்கு நீங்க கூகுள் பேல பண்ணாலும் போவாது, போன் பேல பண்ணாலும் போவாது, எப்படி பே பண்ணாலும் இயேசு வந்து என்ன பண்ணாது, போவாது. அவருக்கு மணி ஆர்டரும் அனுப்ப முடியாது. ஒன்னே ஒண்ணுதான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க செலவழிக்கும் பொழுதுதான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்க முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியா ஏழைக்கு இறங்குகிறவன் அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழைக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னா அங்க அந்த பரலோகத்துல உங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அதனால நீங்க சிறந்தவைகளை தேவனுக்கு கொடுங்க. அதுக்காக ஜெபிங்க. வருகிற கிறிஸ்துமஸுக்காக ஜெபிங்க, நியூ இயர் ஆராதனைக்காக ஜெபிங்க. ஒருவேளை இன்னைக்கு தான் முதலா இந்த சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க மாத்திரம் கொஞ்சம் எழும்பி நிற்கிறீங்களா? இன்னைக்கு யாராச்சும் வந்திருக்கீங்களா? எழும்பு. நீங்க ரைட் ரைட்.
இவங்களுக்காக நீங்க எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் இந்த 2 வாலிப பிள்ளைகளுக்காக இன்னைக்கு இவங்க இங்கிருந்து போறதுல இருந்து அற்புதங்கள் எங்களுக்கு ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சுகம், பலன், ஜீவன் இந்த பார்வைக்கு அருமையாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தகப்பனே. அந்த எதிர்பார்ப்புகளை நீ நிறைவேற்றி அவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். இந்த நாள் முதல் கொண்டு அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், 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 ஆமென். ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால இன்னும் அநேகரை தேவன் தொடுவார், அநேகரை இழுத்து வருவார். ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். நீங்களும் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஒருவன் ரட்சிக்கப்பட்டா அவன் வீட்டார் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். சரி, இன்னைக்கு 58ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு எடுத்து நம்ம வாசிப்போம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடியற் காலத்துல இந்த சூரியன் வரும்போது பாருங்க, எப்ப இந்த சூரியன் மேல எழும்பி வருதோ அப்பதான் இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச இருள்லாம் அகல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம இந்த சூரியன் காலையில வந்துட்டு சாயந்தரம் கிளம்பிடும், மறைஞ்சு போயிடும். ஆனா ஒரு நீதியின் சூரியன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமையும் அதிகாரமும் உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லோருக்காகவும் தீயோருக்காகவும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்றாராம். நல்லவங்களுக்கு அந்த சூரியன் உதிக்குது, கெட்டவங்களுக்கும் அந்த சூரியன் உதிக்குது. இப்ப ஆண்டவர் உண்டாக்குற சூரியன் தான் நல்லவங்க கெட்டவங்க பார்த்துதான் உதிக்குதா? இல்ல, அந்த வெளிச்சத்தின் இடத்துல எல்லாரும் தஞ்சம் அடைகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருக்கு. எது எதுலாம் இருள் அப்படின்ற போல தெரிஞ்சுக்கங்க. பாவம் என்பது ஒரு இருள், பலவீனங்களும் ஒரு இருள், கடன் பிரச்சனை இருக்கு ஒரு இருள், தொல்லைகள் இருக்கு இருள். சில விஷயத்த மற்றவங்க பகிர்ந்துக்கவே முடியாது. எல்லாத்தையும் சில பகிர்ந்துக்கலாம், நண்பர்கள் இடத்துல கூட சில விஷயத்த ஷேர் பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன ஒரு இருள் தான். ஆனா இந்த மொத்த இருளையும் நீக்கிற ஒரே வெளிச்சம் இயேசு. ஹல்லேலூயா. மொத்த வெளிச்சத்தை நீக்கிற ஒரே ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் மேல ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஒரு நீதியின் வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. மற்றவர்களை நீதியின் வெளிச்சத்துக்குள்ள உண்டாக்குற பிள்ளைகளாக தேவன் உங்களை வைப்பார். அதுக்குதான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டவங்க அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் மட்டும். ஹல்லேலூயா. எதற்காக உங்களை தெரிந்து கொண்டா தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டி எழுப்பணும். அதுக்குதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆனா சொன்ன சாட்சிகள் எல்லாம் தீபாவளிக்கு தான் சரவெடிக்க வெடிக்குன்னு நினைச்சோம். இங்க அதுக்கு மேல வெடிக்குது. ஹல்லேலூயா. அருமையான சாட்சிகளை எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல கூட அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க இல்லையா, அவங்க எப்பயுமே எல்லா பிரச்சனையா இருந்தாலும் சரி ஜெபம் தான். ஹல்லேலூயா. அது நல்ல ஒரு விஷயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொன்று, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல ஒரு குணம் என்னன்னா, அவங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்க கூடாது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணணும், அவங்க எல்லாம் விடுதலை ஆகணும். கடந்த நாள கூட திங்கக்கிழமை நினைக்கிறேன், ஒரு அம்மாக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, சாப்பிட முடியல, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்க நம்ம முன்ன பின்ன யார் எது எதுவும் தெரியாது. ஆனா அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அப்புறம் சொன்னாங்க,
இப்போ அவங்க நல்லா சாப்பிடுறாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த தடையும் கூட இல்லாத அளவுக்கு அமுக்கி பார்த்தாங்கன்னா அந்த தடையும் கூட மறைய ஆரம்பிச்சிருக்குது. ஹல்லேலூயா. மறைஞ்சிடுச்சா? ஆமென். கரங்களை தட்டுங்க. மறைஞ்சிடுச்சா? ரைட். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு தம்பிக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த தம்பியும் இன்னைக்கு நல்லா இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, ஜெபிக்கிற மனுஷன் கண்டிப்பா ஜெயம் பெறுவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இருக்கிறதுல இந்த தைராய்டுன்றது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, அடிக்கடி சாப்பிடும் போது போய் சிக்கிக்கும். எங்க அம்மா கூட அடிக்கடி சிக்கிக்கும் இங்க இருக்கும் போது. எத்தனை வருஷமா? 5 வருஷமா இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களை சுகமாக்குனது எவ்வளவு தெரியுமா? 5 நிமிஷம். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவனால அற்புதங்களை செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்யாம இருக்க மாட்டார். உங்க விசுவாசம் தான் தேவனுடைய அற்புதத்தை உறிஞ்சி எடுத்துட்டு வரும். இப்ப பெரும்பாலுள்ள ஸ்திரீ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பெரும்பாலுள்ள ஸ்திரீயை தொட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. அவர் தேடி போனாரா? பெதஸ்தா குளத்துல 40 வருஷம் இருந்தவனால ஆண்டவர் தேடி போனாரு. ஆனா பெரும்பாலுள்ள ஸ்திரீய அவர் தேடி போல. அந்த அம்மா அவருக்கே தெரியாம அவரை தேடி போகுது. ஹல்லேலூயா. அவர் தொடல, இந்த அம்மா அவரை தொடுது. ஆனா எப்படியோ ஒண்ணு, இதுல என்ன சீக்ரெட் அடங்கிருக்கு தெரியுமா? இயேசு உங்களை தொட்டாலும் சரி, நீங்க இயேசுவை தொட்டாலும் சரி, எப்படியோ ஒரு விதத்துல தேவனுடைய தொடுதல் நீ தொட்டுட்டனா நீ அற்புதம் இல்லாமல் போகவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எதன் மூலமாகவும் கட்டி போடவே முடியாது, அணை போட்டு அவரை தடுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவரையே ஸ்தம்பிச்சு நிக்க வைக்கும். என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களும் சுகமாக்குவீங்க, அநேகரை சுகமாக்குவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்காங்க. ஒருவேளை அவங்க இன்னைக்கு சபைக்கு வந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்கு. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் சொல்றேன்னா, ஜெபிக்கிற நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? முதலாவது ஜெபிக்கிற மனிதனுக்குள்ள விசுவாசம் என்ற ஒரு கேடையும் பட்டையும் இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஆனா என்ன பண்றது? நடக்கல. ஒருத்தர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? சில டைம்ல வந்து நம்மளே வந்து தில்லுமுள்ளு ஜெபம்லாம் பண்ணுவோம். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கிற ஆண்டவரே, கிடைச்ச உடனே நான் என்ன பண்றேன், முதல் மாச சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காரு. பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணாரு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு, நல்ல வேலை உனக்கு ஆண்டவர் கொடுப்பாருப்பா, அதனால என்ன பண்ண, முதல் மாச சம்பளத்தை ஆண்டவருக்கு தசம பாகமா கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு சம்பளம் வாங்காத வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துல கரெக்டா இருந்திருக்கிறான். ஆமா ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, சம்பளம் வாங்கின உடனே மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. அப்ப வீட்டுக்கு மேல போய் நின்றுட்டு, ஆண்டவரே பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவனே, இப்ப நான் வந்து வாங்கின சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்க போறேன், அள்ளி போட போறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கான். இவன் அள்ளி போட்டோடனே மொத்த காசு எங்க வருது? கீழே தான் வருது. ஈர்ப்பு விதி, கிராவிடேஷன் கீழே தான் வரும். இவன் அதுக்கு ஒரு ஜெபம் பண்றானா, ஆண்டவரே உங்களுக்கு பணத்தாசை இல்லை என்பது எனக்கு இதுல நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு பணத்தை நானே வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே அப்படின்ட்டு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கியிருக்கான். சம்பளம் வாங்கிட்டு பாதியா பிரிச்சிருக்கிறான். ஆண்டவரே இந்த பாதி உங்களுக்கு, இந்த பாதி எனக்கு, நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு 2 மணி நேரமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அது அப்படியே தான் இருந்திருக்குது. அப்போ ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? இந்த முறையும் நீர் இது ஆசைப்படாததால இனி எப்பயும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல, உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். 3வது மாசம் வேலைக்கு போயிருக்கான். வேலை செய்யற இடத்துல பைக்ல போகும்போது வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு போச்சு. இந்த 2 மாசம் காசும் அங்கதான் போய் நிக்குது. ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனை செய்தா அதை செலுத்த என்ன பண்ணக்கூடாதான்? தாமதிக்க கூடாது. அப்படி இல்லைன்னா பொருத்தனை செய்யாதுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா,
விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்தைப்படி உனக்கு ஆக கடவுது. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு விசுவாசத்துக்குள்ள. ஆனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? காணப்படாதவைகளையும் நீங்க விசுவாசிக்கணும். இன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை ஆண்டவரே, என் பர்சல வந்து 10 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறேன், இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, ஆனா இது 1000 ரூபாவா மாத்துறதுக்கு உங்களால முடியும்னு சொல்லிட்டு காணப்படாமல் நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த 10 ரூபாவை பார்த்தே மனம் நொந்துடக்கூடாது. ஐயோ இது என்னைக்கு இது ரொம்பன்னு தெரியலையே, இது என்னைக்கு ஃபில் ஆகும்னு தெரியலையே, இதையே நீ பார்த்துட்டு இருந்தனா உனக்குள்ள விசுவாசம் பிறக்காது, அவிசுவாசம் பிறந்துடும். நம்ம போற வரைக்கும் இந்த 10 ரூபாய் தான் நம்ம பாக்கெட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எதை விசுவாசிக்கணும்னா, எது உங்ககிட்ட இல்லையோ அது உங்ககிட்ட இருக்கிற விசுவாசி. ஹல்லேலூயா. நான் நல்ல ஒரு வண்டி வாங்கின ஆண்டவரே, இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை, வெறுங்கையா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த வெறுங்கையில விசுவாசத்தோடு இந்த கையை உயர்த்தணும். நீங்க இந்த வெறுங்கையை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க போறாருன்னு நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எதை உண்டாக்குது தெரியுமா? அற்புதங்களை உண்டாக்குது. இப்போ ஒரு விதை போடுறோம், விதை போட்ட உடனே அந்த விதையா பெருசா வளருது, செடிதான் வளருது. ஹல்லேலூயா. நீங்க போடுற விதை எப்படி செடியா மாறுதோ அதே போலதான் நீங்க பண்ணுகிற விசுவாச அறிக்கை அற்புதங்களாய் மாறும். ஹல்லேலூயா. என்னவா மாறும்? இப்ப இங்க இருந்து ஒரு பால் தூக்கி போடுறோம், மேல போடும்போது பால் ரொம்ப உயரத்துக்கு போகும்போது கையில வரும்போது என்னவாத்தான் வரும், அது திருப்பி பாலா தான் வரும். கீழே வரும்போது பஞ்சா மாறிடுமா? மாறாது. எப்படி போதும் அப்படியே தான் கீழே வரும். ஆனா ஒண்ணு, நீங்க ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஜெபமாக கீழே வர்றது இல்ல, அற்புதமாக கீழே வருது. ஹல்லேலூயா. அதிசயங்களாக கீழே வருது. அப்ப உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? வேல்யூ இருக்கு. நாமளே நம்ம என்ன யோசிக்கிறோம்? நல்ல பிஷப்பா பார்த்து ஜெபம் பண்ணுவோம், நல்ல தீர்க்கதரிசியா பார்த்து ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஒரு ஆயரா பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு கோட்பாடு. ஆனா உன் வாயில அற்புதம் இருக்கு, உன் விசுவாசத்துல அற்புதம் இருக்கு, உன்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு, அதை எடுத்து நீ பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏம்பா உனக்கு வந்து நான் கலெக்டர் போஸ்ட் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம என்ன சொல்றோம்? கலெக்டர் போஸ்டிங் வேணாம், நான் மணியக்காராவே இருந்துக்கிறேன், இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே என்ன பண்ணிடுறோம்னா தட்டி கழிச்சிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம என்ன சொல்றோம்? கேட்கறதுல கூட ஒரு தைரியமா கேட்கறது கிடையாது. ஆண்டவர் செஞ்சாலும் சரி செய்யலாலும் சரி போதும் அப்படின்றத விட்டுறோம். அப்ப நம்ம கேட்கிறதுல எப்படி இருக்கணும் தெரியுமா? பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற வெள்ளையா இருக்கிற பெற்றுக்கொள்கிறான் பைபிள்ல இருக்கா? கருப்பாகிறவன் பெற்றுக்கொள்வான் இருக்கா? ஐஸ்வர்யவான் பெற்றுக்கொள்வான் இருக்கா? இல்ல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்வான் கூட பைபிள்ல கிடையாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? உங்களுக்கு நன்மை வேணுமா? உங்களுக்கு வல்லமை வேணுமா? வரங்கள் வேணுமா? இன்னைக்கே கேளுங்க. கண்டிப்பாக இந்த கேட்ட தாண்டத்துக்குள்ளாக தேவன் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இல்ல சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே, நல்லா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா. கை இருக்கிறவங்க கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா. ரைட், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகத்தோடு இருக்கணும். இப்ப ஹல்லேலூயா, சந்தோஷத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு வரணும். அந்த மகிழ்ச்சியோடு வந்தா தான் சில டைம்ல விசுவாசம் கூட ஆக்டிவ் ஆகும். ஏன் தெரியுமா? நீங்க சந்தோஷமாக ஆண்டவர் எனக்காக எதையும் செய்துட்டு வாருங்க என்ற ஒரு எண்ணம் எப்போ வரும்னா மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் வரும். ஹல்லேலூயா. சில டைம்ல புலம்பியே நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம்.
காலையில சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, காலையில ஏந்து இவன் முகத்துல மட்டும் முழிக்காது, அதனால என்ன பண்ணாது, விளங்கவே விளங்காது, விடியவே விடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்து பிறகு பாத்தீங்கன்னா அவன் முகத்தை தேடிதான் ஊரே போய் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா மனுஷன் யோசிக்கிறது அந்த மாதிரி. ஆனா ஆண்டவர் உங்களை அப்படி யோசிக்கிறது. எந்த மனுஷன் வேத புத்தகத்துல அடிமட்டத்துல தாழ்த்தப்பட்டானோ அவன் தான் வானபரியந்த ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களுடைய வேலை செய்யற இடத்துல எந்த இடத்துல நீங்க அடிமட்டத்துல தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆனா நீங்க தான் உயர்வுக்கான ஆளுன்றது உங்களுக்கே தெரியல. அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற எல்லாரை விட யோசேப்பு தான் என்ன பண்ணாங்க, தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா இருக்கிறதுல நல்ல பிள்ளை எதுனா யோசேப்பு தான். குழிக்கு போன பிள்ளை எது, யோசேப்பு தான். அந்த யோசேப்பை போத்திபார்கிட்ட வித்துட்ட பிறகு அவன் பாவத்துக்கு விலகி ஓடுறான். ஆனா அதுக்கு அவனுக்காக பிரைஸ் கிடைக்கல. என்ன கிடைக்குது தெரியுமா, தண்டனை கிடைக்குது. ஏன்னா பாவத்தை விட்டு போனதுக்கு எனக்கு தண்டனையான ஒரு யோசனை பண்ணிருப்பார், சிறை தண்டனை கிடைக்குது. ஆனா கடைசியில பாருங்க, எந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து குழியில தூக்கி போட்டாங்க யோசேப்ப, அந்த சகோதரர்களுக்கு எல்லாம் யோசேப்பு தான் தேவ ரட்சணியமே பண்ணான். யோசேப்பு போட்ட சாப்பாடு தான் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவங்க அப்பாவும் சேர்த்து யாக்கோபும் சேர்த்து. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டானோ, எந்த மனிதன் தள்ளப்பட்டானோ, எந்த மனுஷன் ஒதுக்கப்பட்டானோ, அந்த மனுஷன் தான் வேத புத்தகத்துல சிறந்த மனுஷனாக இருந்தான். ஒருவேளை நீங்க ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கான உயர்வு வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க ஆண்டோடைய பாதத்துல என்னத்துல இருக்கீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. யோசேப்பு நினைச்சிருப்பாரா நம்மளெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரா மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யோசேப்பு என்ன பெரிய தப்பு ஒண்ணுமே பண்ணல. அவனை கஞ்சா போட்டாரா, சரக்கு அடிச்சாரா, எந்த தப்பும் அவர் பண்ணல. சொப்பனத்துக்கு கண்டாரு, அந்த சொப்பனத்தை சொன்னாரு. ஏப்பா என் அரிக்கட்டு மட்டும் நின்றுட்டு இருக்குது, உங்க அரிக்கட்டுலாம் என்ன பண்ணுது, சாஞ்சிட்டு இருக்குப்பா, படுத்துட்டு இருக்குதுன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்ன பண்ணுது, வணங்குதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஒரு பாவம், அவர் குத்தமா? இந்த குத்தத்துக்காக சொப்பனக்காரன் சொல்லிட்டு தூக்கி உள்ள கடைச்சிட்டாங்க. ஆனா கடைசியில நிலைமையை பாத்தீங்களா, அதே சொப்பனக்காரங்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களை தூக்கி போட்டவர்கள் மத்தியில தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். எந்த இடத்துல நீங்க தூக்கி எறியப்பட்டீங்கன்னா உங்களை தேடிட்டு வந்துருவாங்க. ஐயோ எங்க தூக்கி போட்டோன்னு தெரியலையே. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. எப்படி வைப்பார் ஆண்டவரே? முத்திரை மோதிரமாக தேவன் வைப்பார். அடுத்தபடியாக அதே அந்த 58ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இங்க வற்றாத கிணறுலாம் எங்கன்னா இங்க ஏதாச்சும் இருக்குதா? இல்ல. ரொம்ப நாள் மழை பெய்யலன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், அந்த கிணறு வத்தி போயிடும். அவ்வளவுதான் அதோட கெப்பாசிட்டி. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா மரண பரியந்தம் நீங்க தான் ஒரு வற்றாத கிணறு. அல்லேலூயா. ஒரு வற்றாத நதி நீங்க தான். உங்ககிட்ட இருந்து ஊற்றுகள் புறப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, யார் உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. யார் உங்களை நேசித்தாலும் சரி, உங்களை வெறுத்தாலும் சரி, உங்களோட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வணங்கினாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு மனிதனாய் பூமிக்கு வந்து இன்னைக்கு உங்களோடு கூட உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அன்பின் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்றாரு, கண்டிப்பாக உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல கண்டிப்பாக துளிர்க்க போகுது. இந்த நாளிலிருந்து ஒருவேளை நீங்க அறியாமல் வந்திருக்கலாம், எதுக்காக வந்தோம் தெரியாமலும் வந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு தெரியும் உங்களை எதுக்காக கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரணம். ஆக எப்போ நீங்க தேவனோடு உறவு கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ,
நீங்களே அவரை விட்டு போனாலும் அவர் உங்க காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவார். ஒரு நபர் வந்து ஜப்பான் தேசத்துல நல்லா கவனிக்கணும். ஒரு நபர் இருந்தாரு, ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நபர் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. தினமும் அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாரு. போகும்போது அவர் படிப்பறிவில் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கிடையாது. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு மனுஷன். அவர் தினமும் போயிட்டே இருக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி டோட்டலா லங்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. 2 நுரையீரலும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, தினமும் செபிக்காம அந்த கம்பெனிக்கு போக மாட்டார். போற வழியில ஒரு சின்ன தேவாலயம், ஒரு 10 பேர் தான் உள்ள இருக்க முடியும், அதில் போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் குறைய சொல்லிட்டு போயிடுவார். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்கிறார். டெய்லி ஜெபிக்கிறது போறது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு அந்த யாருமே இல்லாத அந்த மனுஷன் தனிமையா போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார். ரொம்ப மோசமாயிடுச்சு, நுரையீரலாம் துண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க கெமிக்கல்ல. அப்ப டாக்டருக்கு சொல்லிட்டாங்களாம், இருக்க போறது இன்னும் ஒரு 2 நாள், உனக்கு என்ன கடைசி ஆசை இருக்குன்னு சொல்லு, அதை நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, எனக்கு கடைசி ஆசையே எங்க கம்பெனிக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது, அங்க இட்டுன்னு போய் என்ன ஜெபம் பண்ண வைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இங்க வென்டிலேட்டர்ல போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் அங்க இங்க பைப்பு சொருவிட்டு இருக்குது. அவருக்கு என்ன ஆசையா, சர்ச்சுக்கிட்ட போய் என்ன ஜெபம் பண்ண வைங்க அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறார். அது இதெல்லாம் நடக்காத காரியம். வேற எதனா சொல்லு, உன்னை யாரா பார்க்கணுமா நீ அப்படின்னு சொல்லி, யாரையும் நான் பார்க்க தேவையில்லை, இது மட்டும் என்ன செய்யுங்கன்னாரு. ஆனா செய்ய முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சு, மரண தருவாய் வந்துருச்சு. இவர் ஆண்டவர் இடத்துல இங்க ஒரு ஜெபம் பண்றாரா. என்ன ஜெபம் தெரியுமா, ஆண்டவரே கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஒரு நாள் தவறல, டெய்லி நான் வந்து உங்களை பார்த்தனா இல்லையா, ஒரு நாள் நான் இங்க படுத்து இருக்கிறேன், நீங்க வந்து என்ன பார்க்க கூடாதா அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. நியாயம் தானே, நியாயம்தான், தப்பு கிடையாது. ஒரு நாள் தானே, நீங்க வரக்கூடாதா, உங்க பரலோகத்தை விட்டு லீவு போட்டு நீங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டே அப்படியே தூங்கிட்டார். தூங்கிட்ட பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா அந்த கட்டளை சுத்தி வெள்ளை ட்ரெஸ் போட்டு 10 பேர் நின்று இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, இது உண்மையா நடந்த சம்பவம். ஹல்லேலூயா, 10 பேர் நின்று இருக்கிறாங்க. இவர் பார்த்துருக்கிறாரு, என்னப்பா இங்க எல்லா நர்ஸும் ஜென்ஸாக இருக்கிறாங்க, இங்க லேடி நர்ஸே ஒருத்தர் கூட காணுமே, எல்லாம் பயங்கர ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துருக்கிறார். இவருக்கு பின்னாடி தலைமாட்டுல இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, இத்தனை நாள் என்ன தேடி வந்தேன்னு சொன்னேப்பா, இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன், நீ எழுந்து ஆலயத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன உடனே அந்த வென்டிலேட்டர்ல இருந்த மூக்கல கேட்கல எல்லாத்தையும் கழட்ட சொல்லிட்டு எழுந்து உட்கார்ந்து ஓடி போய் அந்த ஆலயத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்து அழுதுருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஜப்பான் தேசத்துல நடந்த சம்பவம் புத்தகத்துல போட்டு இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க அவர் சரியா தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தேடாத நேரத்துல கூட அவர் உங்களை தேடிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. என் மகன் தினம் ஜெபம் பண்ணுமே, எங்க என் மகன் தேடுவார். ஹல்லேலூயா. என் மகன் தினமும் ஜெபிப்பானே, எங்க என் மகன் சொல்லிட்டு தேடுவார். இயேசு கிறிஸ்து உங்களை தேடலாம் தான் பிரச்சனை, மனுஷன் உங்களை தேட பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப உங்களை யார் தேடணும், இன்னையில இருந்து ஆண்டவர் தேடுகிற பிள்ளையான்னு இருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷன் தேடனா எப்பவுமே டென்ஷன் வரும். இத பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வயசு கடந்து போச்சு, என் தம்பி என் தங்கச்சி எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஞான சௌந்தரி தேடுறதை விடவே இல்லை. ஹல்லேலூயா. அங்க ஒருத்தவங்க நேர்ல தேடிட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தவங்க போன்ல தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 6 போன் பண்ண எந்த தாயார்னா பாத்துக்கிறீங்களா? இது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இவங்களே நம்மளை இவ்வளவு தேடும் போது தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை பார்த்த தேவன் உன்னை எவ்வளவு தேடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு உங்க மேல வாஞ்சியா இருப்பாரு. தாய் கூட கருவை விட்டு வெளியே வந்தா தான் அவளை பார்க்க முடியும். ஆனா உங்கள் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை அறிந்த தேவன் உங்களை நடத்துவார். தேவன் உங்களோடு கூட இருந்த பெரிய காரியத்தை இன்னைக்கு செய்வார். ஆகவே இந்த நாளில கூட அதே இந்த 58
8ஆம் வசனத்துல உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமா. ஹல்லேலூயா. எது உங்களை பின்னால காக்கணும்? கர்த்தருடைய மகிமை. கடந்த நாள்ல கூட போன வீக்கு டியூஸ்டே நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை ஒரு தம்பி இறந்துட்டான். பிறந்தாங்களாண்ட 26 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையன் யாருன்னா ஒரு பாஸ்டரோட மகன். 26 வயசு தான். அவங்க அப்பா பாஸ்டரா இருக்கார் பெண்ணாத்தூர் சைட்ல. அப்ப அவன் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கான். ஒரு ஆபத்து நடந்துச்சு, அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு என்ன 1000 காரணங்கள் இருக்கும், அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் நமக்கு கண்ணு முன்ன நடக்குது, நமக்கும் நடக்குது. ஆனாலும் ஒரு சேதம் இல்லாமல் தேவனுடைய மகிமை நம்மை காத்துக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நினைச்சே நீங்க ஆண்டவருக்கு டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. டெய்லி நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோடு கூட கடைசி வரை வருகிற ஒரே ஒரு உறவுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இயேசு மட்டும்தான். பிரேக்கப் ஆகாத ஒரே ஒரு லவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த லவ் யாருடைய லவ்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீங்க பிரேக்கப் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல காதலன் அவர். இயேசுவை முதல்ல காதலிக்க ஆரம்பிக்கணும். எப்படி தெரியுமா? ஜெபத்தினால, வேத வாசிப்பினால. ஏதோ ஞாயிறு ஆராதனையில வந்து உட்கறதால மாத்திரம் நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற மகனாக இருக்கணும், தேவனை தேடுகிற மகளாக நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை எப்படி காக்கும்? பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இதனால வந்தவங்க ஒவ்வொருவரையும் இன்னைக்கு தேவனுடைய மகிமை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய ப்ரொடெக்ஷன்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மகன் இருக்கிறான்னா 1000 பேர் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை சேலஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. 1000 வியாதிகள் எதிராக நின்று உங்களுக்கு சவால் விட்டாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. 1000 மனிதர்கள் எழும்பினாலும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உங்களோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்த ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து அற்புதங்கள் ஆரம்பிக்கும், அற்புதங்கள் தொடங்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு வந்த நீங்கள் ஒருவராகிலும் இந்த வாரத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நீ இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்ட, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு வந்த ஒவ்வொருவர் மேலும் ஒரு தனிப்பட்ட தேவ பிரசன்னம் இறங்கும். எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனே உங்களுக்கு பாதுகாவலராக, நல்லவராக, வல்லவராக, நல்ல ஒரு காதலனாக ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க ஒன்றை குறித்தும் நீங்க இனிமே கவலைப்படவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், சில விஷயத்தை ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆண்டவரிடத்துல உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணு. இங்க உட்கார நேரத்துல ஷேர் பண்ணு. உனக்காக இன்னைக்கு பரலோகம் கண்டிப்பாக திறந்திருக்கும். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் தலைக்கு நேரா எப்பவுமே பரலோகம் திறந்தே இருக்குமா? நல்லா ஜெபிக்கிற மனுஷன். அந்த ஜெபிக்காத மனுஷனுக்கு வான மண்டலம் எப்பயும் மூடி இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பிசாசுகளை தள்ளிவிட்ட பிறகு அந்த பிசாசுகளை எங்க வந்து கூடாரம் போட்டுச்சுன்னா இந்த வான மண்டலத்துல கூடாரம் போட்டுச்சு. அதாவது பூமிக்கும் பரலோகத்துக்கும் சென்டர் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன பண்ணுச்சுன்னா வானமண்டல ஆவிக்குள்ள அங்கதான் அதுக்கு குவார்டர்ஸ், ஹெட் குவார்டர்ஸ், ஆபீஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. இங்க கூட வரமாக்குறாங்க ஆபீஸ்னு, அங்க வீண் கதை தான் போடும், ஆனா வேற எதுவும் போவாது. அந்த மாதிரி பிசாசுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, வானமண்டலத்துல இருக்கு. இது என்ன பண்ணும் தெரியுமா பிசாசுங்க? இந்த விசுவாசம் இல்லாத ஜபம், பரிசுத்தம் இல்லாத ஜபம், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஜபம், இதெல்லாம் மேல போகும்போது அந்த ஜபத்தை எல்லாம் தட்டிக்கிலே அனுப்பிச்சிடும். அது பரலோகமே போவாது அந்த ஜபம். இல்ல நான் நல்ல பரிசுத்தமா தான் இருக்கிறேன் ஆனா விசுவாசம் இல்லை, அதுவும் தேவனுடைய பாதத்துக்கு போறது கிடையாது. எந்த ஜபம் தெரியுமா தேவனுடைய பாதத்துக்கு போகுது? விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீங்க செபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வான மண்டலத்தை கிழிச்சுக்கிட்டு உங்க ஜபம் பரலோகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாட்டு கூட இருக்கு பாருங்க. வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனோ, மகிழ்வுறும் காலத்திலும் நான் மருதி உண்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். வானமண்டலங்கள் கடந்து வச்சப்போம் இன்னைக்கு போகணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கும் அங்க எங்க நிறைய கனெக்ஷன் இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ஷன் இருக்கு, பிள்ளைகளோட கனெக்ஷன் இருக்கு, மனைவியோட கனெக்ஷன் இருக்கு, இல்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களை பரலோகம் கொண்டு போவாது. உங்களுக்கு பரலோகத்தோட இன்னைக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஒரு கனெக்ஷன் வரணும். வந்துடுச்சுன்னா நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன். அல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகள். ஆகவே இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அழைய சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் என்னோட பேசினாதான் சொல்லுங்க. அல்லேலூயா. சீக்கிரமா டைம் ஆகி போச்சு, 12 மணி, நான் கடிகாரத்தை பார்த்துன்னு இருக்கிறேன்னு சொல்றவங்க அழைய சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. ஆமா, நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நான் போய் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல கொட்டிட்டு வந்துட்டேன், நாளைக்கு அந்த பிரச்சனை தேவன் வைக்க மாட்டார். அதுதான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறது. ஆக அப்படி இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார். தொடர்ந்து பிள்ளைகளுடைய பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆண்டு விழாவுக்கான டான்ஸ் பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதில் நீங்க கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதனால வந்த ஒவ்வொருவருமே தன்னுடைய மகிமை ஆண்டவர் அனுப்புவார். நீங்க ஏதாச்சும் அனுப்ப முடியுங்க. இது வரைக்கும் சிலர் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, இல்லை நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், ஏதாச்சும் உங்களுக்கு பொறுப்புகள் எடுத்து செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இனி ஒரு வாரங்கள், ஒரு 4 வாரம் இருக்கு, அப்ப நீங்க செய்யலாம். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சேர்ந்து எடுத்து செய்வோம். நம்ம ஆதிய போஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அல்லேலூயா. பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் இந்த ஆதிய போஸ்ட் சபை. அதனால வருங்காலத்துல சொல்லுங்க. இப்போ இன்னும் 4 வாரம் இருக்கு, அதை சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்க. வாக்கு தத்தங்கள், கேலண்டர்ஸ் எல்லாம் போடணும். நிறைய தேவைகள் இருக்கு. ஆனா அந்த தேவைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரம்மாண்டமாக தேவன் நமக்கு செய்வார், அற்புதமாக செய்வார். வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இப்போது நாம் எல்லாம் எழுந்திருங்க, எழுந்திருங்க. சரி, ஓகே 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 ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. அதனால தலைமை போதகர் வந்திருக்கிறார், அவருக்கும் அந்த நேரத்தை நம்ம கொடுத்து சீக்கிரமாக நாம் முடிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? 5 நிமிஷம் மட்டும் பேசுறேன். அல்லேலூயா.
அடுத்த வாரம் பார்க்கலாம். சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி நல்லா வசந்தி. என்ன வாழ்வு? ஒரு மனுஷனுடைய வாழ்வு துளிர்க்கும். ஒவ்வொரு நாளும் துளிர்க்கணும்னு சொன்னா அது கர்த்தருடைய நாமத்தில் தான். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்புல தான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மை பாதுகாக்கிறார் கர்த்தருக்கு. அதனால உங்கள் வாழ்வு துளிர்க்கணும். நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்வு துளிக்கணும். நீங்க ஜெபிங்க. நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். அதுக்காக சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 1970 அக்டோபர் 20 தான் என்னுடைய பிறந்த நாள். இன்று வரை துளிர்த்து கொண்டே இருக்கிறது. நாளைக்கு வாழ்க்கை என்ன பண்ணோம்? துளிர்க்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம். காணிக்கை பகுதிக்கு நாம் நடந்து போகலாம். இப்பொழுது ஏசாயாவில் 58 படிச்சாங்க. இப்போ 2 சாமுவேல் 23:4 மட்டும் படிங்க. 2 சாமுவேல் 23:4. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் ஒழுங்கப்படி. அல்லேலூயா. காலேஜ் படிக்கிற போனே காலையில மாத்திரம் இல்லாமல் என்ன மாத்திரம்? பைபிளை மட்டும் எப்படி படிக்கலாம்? நேற்று கூட கொஞ்சம் டீக்கல்ல ஒரு புறஜாதியான்னு சொன்னான். யாரும் பூங்கிற பக்கத்துல சொல்றான், சார் நம்ம கலெக்டர் படிச்சா கூட சரி சார், பைபிள் என்ன பண்ண முடியாது? நான் சொல்லல, புறஜாதியான்னு சொன்னான். கலெக்டர் படிச்சவங்க கூட எதை படிக்க மாட்டான்? தமிழ் பண்ணிட்டா கூட பைபிள் என்ன பண்ண முடியாது? ஏன்னா இது சத்திய வேதம். அல்லேலூயா. நியாயத்திருக்கிற வேதம். அதனால காலையில மந்தாரம், அது கொஞ்சம் மந்தாரமா இருக்குது. இப்ப காலையில ஏதோ கொஞ்சம் டேங்கல போட்டு வந்துருப்பா. இப்ப காலையில அதுதான் ஃப்ரெஷ்ஷா வரும். மந்தாரம் இல்லாமல் இப்ப பாருங்க, இப்ப சூரியன் உதிக்கிறா? ஒழுங்கா உதிக்கிறா? இப்ப மாறி மாறி வருதா இல்லையா? ஆனால் இயேசு உதிக்கும் பொழுது இப்படி உதிக்க மாட்டார். மந்தாரம் இல்லாமல் உதிப்பார். முழு பலத்தோடு உதிப்பார். இந்த மழைக்கு பின்பாடு தன்னுடைய காந்தியினால் இந்த புல்லை, இந்த மழைக்கு காந்தியினால் இந்த புல்லும் பூண்டுகள் முளைப்பிப்பது போல முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய கால வெளிச்சத்தை போல இருப்பார். ஹல்லேலூயா. சூரியன் அந்த விடிய காலத்துல எப்படி உதிக்கிறது? வெளிச்சமாக. அந்த மாறுமுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால கேட்ட வசனத்தின்படி உங்கள் சுக வாழ்வு நிச்சயமாய் துளிர்க்கும் என்று நம்புங்கள். வசனத்தை விசுவாசிங்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உதிக்கும் பொழுது இப்படி மந்தாரம் எல்லாம் இருக்காது, மேகமெல்லாம் தடுக்காது, காற்று தடுக்காது, புயல் தடுக்காது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எவனும்